அதே போல் ஏதோ ஒரு மனக்கவலை உள்ளிருந்து உங்களை வாட்டும். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் உங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்லாமல் தவிப்பீர்கள். அதாவது இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? அதாவது நீங்கள் 10 பேருக்கு ஆறுதல் சொல்லிங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் ஒருத்தரும் வரமாட்டான், புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களை வாட்டும். அதே போல் மற்றவரை மற்றவங்க கூட அது கூட தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் நடந்துப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இருக்கும். குருவருளும் திருவருளும் உங்களுக்கு துணையாக நின்று வழிநடத்தும். மனக்காயங்களுக்கு மருந்தளிக்கும்னு கூட சொல்லலாம். உங்களுடைய மனக்காயங்கள் மன வருத்தங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும். சனிக்கிழமை காலபைரவருக்கு மிளகு தீபமேற்றி வழிபாடு செய்யவும். ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. இந்த சித்தர்கள் ஜீவசமாதியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போய் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக குடும்பம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போவீங்க. தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும். வேலை கொஞ்ச நாளைக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு வேலையில் இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். மாணவ மாணவிகள் படிப்பு நன்னா இருக்கும். பெண்கள் வருத்தமான சூழ்நிலை தான், இருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியான சூழ்நிலையில் இல்லை தான், இருந்தாலும் மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடினா உங்களுக்கு 4 பக்கெட் அடி தான். எவ்வளவோ அதுவும் பெண்கள் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க